இதில ஃபர்ஸ்ட்டு வந்து "அன்னக்கிளி ஒண்ணு தேடுது." ஆப்வியஸ்லி ஃபேமஸான சாங்கு. நெறைய வந்து கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு வந்து. அது ஒரு ஒரு ஒன் சைட் லவ் ஃபீல்ல ஒரு மாரி ஒரு பெண் தனியா ஏக்கத்தில பாடுற மாரி ஒரு உணர்வா இருந்துச்சு. எனக்கு படம் பார்க்காதனால நான் இந்த பாட்ட வச்சு சொல்ற சிச்சுவேஷன் எல்லாம், இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ, அத தான் நான் சொல்றேன். படத்தில வேறையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதில ஏதாவது மிஸ் மேட்சா இருந்தா சேமா இருந்துச்சுன்னா. அது அந்த மாதிரி ஒரு ஒன் சைட் லவ்ல ஏக்கத்தில இருக்க ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் மச்சான பார்த்தீங்களா, நல்ல ஒரு வைபான பாட்டு. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சு இந்த மச்சான பார்த்தீங்களா. நல்ல ஒரு வைபான சாங்கு. அடி ராக்காயின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் சாங் வரும். இது வந்து ஃபுல் ஃப்ளோவுமே ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரு சீக்வென்ஸா அப்படி கேட்டு முடிச்சிடுற மாரி இருக்கும். இப்படி நம்ம ஒரு கட் சாங் கேட்குற மாரி, அது பெருசா தான் இருக்கும். ஆனா ஒரே ஸ்ட்ரெச்ல கேட்டுட்டோம் டக்குனு முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஃபீல் இருக்கும். லூப்ல கேட்கலாம் இந்த பாட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 பாட்டுமே வந்து ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க. செம்ம எனர்ஜி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்து சொந்தம் இல்லை, பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு சோக பாட்டு. இந்த இதுக்கு முன்னாடி கேட்ட 3 பாட்டுக்கும் என்ன எனர்ஜி கிடைச்சதோ, அது அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண மாரி ஒரு மனச கலங்க வைக்கிற மாரி ஒரு பாட்டு. இது வந்து சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க. ரொம்ப உருக்கமா இருக்கும். அடுத்து லாஸ்ட்டான சாங் வந்து அன்னக்கிளி அந்த பாட்டோட சேட் வெர்ஷன். இது அதேமா தனியா ஒரு ஆள் பாடுறது தான். அந்த ஒரு மாரி ஏக்கமா ஒன் சைடு லெவல்ல இருக்கப்போ ஒரு லேடி பாடுவாங்க. அதான் ஜானகி அம்மா பாடுனது. இந்த இடத்துல சோகமா இருக்கப்ப இது வந்து டி.எம். சௌந்தரராஜன் சார் அவரு பாடுனது. இது அவ்ளோ ரொம்ப சோகமா இருக்கும். அப்படியே டெப்த்தா நம்மள உள்ள கூட்டிட்டே போற மாரியே இருக்கும். அந்த ஏக்கம் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த வர "அன்னக்கிளி ஒன்ன தேடுது" அந்த ஃபீமேல் வாய்ஸ்ல வர்றது வந்து, அது அந்த ஏக்கம் வந்து அப்படி லேயர் லேயரா ஃபேட் ஆயிட்டு இருக்க மாரி இருக்கும். இந்த "அன்னக்கிளி" சேட் வெர்ஷன் இது வந்து நமக்கு அந்த சோகத்துக்குள்ள ஒவ்வொரு லேயரா நம்ம உள்ள போயிட்டு இருக்க மாரி இருக்கும். அது நம்ம அந்த ஹேப்பி வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஃபேட் ஆகுற மாரியும், இது இந்த லேயர்ஸ்க்குள்ள நம்ம இறங்குற மாரி இருக்கும். இன்ஃபாக்ட் எனக்கு இது கேட்கும்போது இன்னொன்னு தோணுனது என்னன்னா, இந்த பாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் டி. ராஜேந்திரன் சாரோட நெறைய சாங்ஸ் வந்து இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. "வைகை கரை காற்று நில்லு", "ஒருதலை ராகம்" இது எல்லாமே இந்த ஜோன்ல தான் இருந்த மாரி இருக்கும். மேபி அந்த டைம்ல சவுண்டிங்ஸ்லாம் ஒரே மாரி இருந்தனால அப்படி இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ இந்த ஒரு "அன்னக்கிளி ஒன்ன தேடுது" சேட் வெர்ஷன் மாரி தான் அந்த டி. ராஜேந்திரன் சாங்ஸ்லாம் நெறைய இருந்த மாரி இருந்துச்சு. ஓகே. அப்புறம் இந்த ஆல்பம் யூடியூப்ல இருக்கு. அதோட கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டுருந்தேன். ஒவ்வொருத்தரும் இந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆனப்ப, அந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டுருந்தேன், காலேஜ் படிச்சுட்டுருந்தேன், இங்க வேலை பார்த்துட்டுருந்தேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்ப, ஹிந்தி பாட்டுலாம் போயிருச்சு இங்கேருந்து. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான தாக்கத்த வந்து ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இந்த ஆல்பம் கேட்டு பார்த்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர்